வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. செந்தில் பாலாஜிக்கு தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சிக்கல். மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையின் பிடியில் சிக்கிவிட்டார் செந்தில் பாலாஜி. தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் திடீரென்று செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஒரு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் 2026 சட்டசபை தேர்தலில் கரூர் மற்றும் கோவை மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது, திமுகவிற்கு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் குறிவைத்துள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் முறைகேடு, ஊழல் போன்றவைகள் விசாரணையின் பிடியில் இருப்பதால் தற்பொழுது ஜாமீனிலும் இருக்கிறார். விசாரணைக்கு ஒத்துழைப்பதற்கு எப்ப வேண்டுமானாலும் முன்வர வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜி அவர்களை தற்பொழுது டெல்லிக்கு அழைத்து சென்று டாஸ்மாக் முறைகேடு போன்ற விசாரணையை நடத்தவுள்ளதாகவும், இதனால் கரூர் மற்றும் கோவை மண்டலத்தில் பிரச்சாரங்கள் மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை என்றால், 2 முறை ஒத்துழைப்பை கொடுக்க தவறினால் அவரை விசாரணைக்காக அழைத்து செல்லலாம். அவரது அனுமதி இல்லாமல் தேவைப்பட்டால் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார் செந்தில் பாலாஜி அவர்கள். டாஸ்மாக் முறைகேடு, அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்தபொழுது போக்குவரத்து துறையின் முறைகேடு, இப்படி பல்வேறு வகையான ஊழல்களில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் இருக்கிறார். ஆனால் திமுகவோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஊழல்வாதி என்று கூறி வருகிறது. உங்களது கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பல ஊழல் வழக்கு இருக்கும்போது நிச்சயம் இது திமுக கண்டிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஏனென்றால் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக தற்பொழுது நிலைகுலைந்து விட்டது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேர்தலுக்காக எப்ப வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் அரவணைக்கும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் அதிமுகவில் இருக்கும் பொழுது கெட்டவர்கள் தற்பொழுது திமுகவிற்கு இணைந்த பிறகு நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறுவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கிறது? மக்கள் இதையெல்லாம் எப்படி பார்ப்பார்கள் என்பதையும் வருகின்ற தேர்தலில் புரிந்து கொள்ள முடிகிறது. 5 ஆண்டுகள் ஒரு முறை வாய்ப்பை கொடுத்தார்கள். நிச்சயம் அடுத்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜியை விசாரணைக்காக அழைத்து செல்லும்